என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. மீட்கப்பட்ட நாடுகளுடைய நோக்கம் என்ன? அவைகள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். எது அந்த மேய்ப்பனுடைய சத்தம்? அந்த மேய்ப்பனுடைய சத்தம் என்பது வேதம். அது கடவுளுடைய வார்த்தை. இந்த 66 புத்தகத்திற்கு வெளியே மேய்ப்பன் ஒருபோதும் இந்த நாடுகளோடு பேசுவது கிடையாதுங்க. வேதம் மட்டுமே கிறிஸ்துவினுடைய மேய்ப்பனுடைய அதிகாரம் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு செவி கொடுப்பது தான் ஒவ்வொரு ஆட்டினுடைய நோக்கம். ஒருவேளை அந்த அதிகாரம் உள்ள வேதாகமத்திற்கு சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் மேய்ப்பன் அந்த ஆடுகளை சிட்சிக்கிறார். மேய்ப்பனுடைய அதிகாரம் உள்ள சத்தத்தை எங்கு கேட்க முடியும்? திருச்சபையில மாத்திரம்தான் மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். பிரசங்கிக்கப்படும் பொழுது நீங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். எனவேதான் திருச்சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. திருச்சபை அந்த மெய்ப்பனுடைய மகிமையையும் தாழ்மையையும் பிரசங்கிக்கிறது. திருச்சபை அந்த மெய்ப்பனுடைய கல்வாரி சிலுவை மரணத்தினுடைய மகிமையை பிரசங்கிக்கிறது. பிரசங்கிக்கும் பொழுது அங்க மெய்ப்பன் பிரசங்கிப்பிடத்திலிருந்து ஆடுகளோடு பேசுகிறார். பிரசங்கிப்பது பலவீனமான நபராய் இருந்தாலும் கூட அந்த பலவீனமான பிரசங்கி பேசுகிற வார்த்தையின் மூலமாய் மெய்ப்பன் ஆடுகளோடு பேசுகிறார். நீங்கள் அவருடைய ஆடுகளாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய அதிகாரம் உள்ள சத்தமாகிய வேதாகமத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த வேதாகமத்தினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் திருச்சபை இல்லாமல் வேறெங்கும் நீங்கள் கேட்க முடியாது. ஒருவேளை நீங்கள் சபைக்குள்ளாக இல்லை என்றால், சபை கூடுதலை பின்பற்றவில்லை என்றால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பரிசுத்த ஆராதனையிலே தேவனை தொழுது கொள்ளவில்லை என்றால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்களும் ஆடுகளாக இல்லாமல் இருக்கலாம். அல்லது நீங்கள் சிங்கத்தின் நடுவிலும் மிருகத்தின் நடுவிலும் ஆபத்தின் நிலையில் காணப்படலாம். மந்தையை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டினுடைய நிலைமை என்ன? அது மிக ஆபத்தான ஒன்று.